சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மர்மமாக தெரிகிறதா? மனதில் நினைப்பது ஒன்று, ஆனால் வெளியில் நடப்பதோ வேறாக தெரிகிறதா? அனைத்து நன்மைகளும் உன்னிடம் வருவது போல ஒரு காட்சி வந்தாலும், ஆனால் எதுவுமே உன் வாழ்வில் நிகழவே இல்லை என்ற வெறுமை உன் மனதில் இருக்கிறதா? குழந்தையே, உன்னையும் மீறி எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நிறைய பதிந்துள்ளது. நீயும் அதனுடைய பிடியிலிருந்து மீளவே அதோடு போராடிக் கொண்டிருக்கிறாய். அதை பொறுத்தே உன் மனதில் இந்த போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, நீ எதற்கும் வீணாக பயப்படாதே. உன் வாழ்க்கை முடிந்து போகும் சூழ்நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையின் பிடி என் கையில்தான் உள்ளது. எதிர்மறை எண்ணங்களால் உன் மனது சூழ்ந்திருந்தாலும் உன்னை நேர்மறை எண்ணங்களால் சூழ வைக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நல்ல செய்தி வந்துவிட்டது குழந்தையே. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இன்னும் சற்று நேரமே உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அந்த அற்புதமான தருணம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. உன் வாழ்க்கையை மீட்டு மீண்டும் உன்னிடவே தருவேன் உன் சாயி தேவா. என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா? சாயியே சாஸ்வதம் என்று நம்பியிருக்கிறாயல்லவா? என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது. எனவே குழந்தையே, பயப்படாமல் இரு. மகிழ்ச்சி செய்தி வந்துவிட்டது. நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அப்படி முடியவில்லை என்றால் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உன் சாயப்பா மேல் அனைத்து பாரத்தையும் செலுத்திவிட்டு அமைதியாக உட்கார்ந்து என் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் மனது நிச்சயமாக மாறுவதற்கான அறிகுறி கண்கூடாக உனக்கு தெரியும். தண்ணீரில் மரக்கட்டையை போட்டால் எப்படி அது தன்னிலையை மாறி தண்ணீரில் ஒதுங்கி இருக்கிறதோ அதுபோல நீயும் எதிர்மறை சிந்தனைகளால் மூழ்கப் பெற்று ஒதுங்கி போயிருக்கிறாய் உன் வாழ்க்கையிலிருந்து. அதனால் உன் மனம் காயப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. வேதனையோடு தத்தளித்து கொண்டிருக்கிறது. மூழ்கவும் முடியாமல் வெளியே வரவும் முடியாமல் நிதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையோடு. உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வெவ்வேறு திசையில் சென்று கொண்டு மோதிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உணர்வும் உன் சாயப்பாதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. என் பிரியமே, உன்னைப் போலவே மற்றவர்களும் நல்ல எண்ணம் படைத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை என் குழந்தையே. உன்னைப் போல் மற்றவர்கள் இருக்கவே முடியாது. கண்மணியே, எதுவுமே இந்த உலகத்தில் நமக்காக காத்திருக்காது. காலத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். புகழ்ச்சியில் வளர்பவனுக்குத்தான் மற்றவர்களின் துணை தேவை. முயற்சியோடு வளர்கிறவன் வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயித்தே காட்டிவிடுவான். அவனுக்கு துணையாக நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்மணியே, எப்பொழுதும் புன்னகையோடு இரு, சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீ கண்கூடாக உணர்வாய். எனவே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிவிடும் வெகு தூரமாக. அது மட்டுமல்லாமல் எந்த சோதனை வந்தாலும் சிந்தித்து செயல்படு. உன்னுடைய கஷ்டங்களும் விலகிவிடும் உன்னை விட்டு வெகு தூரமாக. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். அந்த பாதையையே உருவாக்குபவன் தான் வெற்றியடையக்கூடிய மனிதனாக இருப்பான். நீயும் அந்த பாதையை, உனக்கான பாதையை தேர்ந்தெடு. அந்த பாதையில் வெற்றிகரமாக பயணித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ தடுக்கி விழும் சூழலில் தாங்கி பிடிக்கும் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை நிச்சயமாக அடைய நான் வழிவகை செய்வேன்.
உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும், நீ எப்படி வாழ வேண்டும், நீ எப்படி இன்முகத்தோடு மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்பது துவாரகா மாயையில் இருக்கும் உன் சாயப்பாவின் பொறுப்பு. வீணாக உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. நல்ல செய்தி இந்த மங்களகரமான நாளில் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. வாய்ப்பு வரும் பொழுது வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்து கொள். வாய்ப்பை நீயே உருவாக்கவும் கற்றுக்கொள். உனக்கு என்று வாய்ப்பு தனியாக உருவாக்கப்படவில்லை. உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொண்டால்தான் உன் வாழ்வில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டியே பிடித்துவிடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என்ற மன உறுதி உன் மனதில் இருக்க வேண்டும். அது போதும். உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? குழந்தையே, நீ உன்னில் பார்க்கும் ரூபமாய் அகிலத்தில் அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிரியமே. இந்த உலகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும், உன்னை விட்டு யார் சென்றாலும் இருந்தாலும், உன் சாயப்பாவாகிய நான், துவாரகாமாயின் தாயாகிய நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகவும் மாட்டேன். என்னை விட்டு விலகி போகும்படி உனக்கு அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன் குழந்தையே. நீ என்னுடைய பொக்கிஷமான வைரம். உன்னை பட்டை தீட்டி வெளிச்சத்தில் உன்னை மிக பிரகாசமாக ஆக்கப்போகும் அந்த தருணத்தை தான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னை பட்டை தீட்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நானும் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. உன்னை சீர்படுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை உனக்கு புகுத்த, உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல வெற்றி பாதைகளை உனக்கு காண்பிக்க, வாய்ப்பை உனக்கு வழங்க எல்லாமுமாக துவாரகாமாயின் தாய் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த தீங்கும் அண்டவும் அண்டாது, நெருங்கவும் நெருங்க விடமாட்டேன். எனவே கலங்காதே என் பிரியமே. உன்னில் எப்பொழுதும் வெற்றி என்னும் தீபத்தை நான் உனக்காக ஏற்றுவேன். எப்பொழுது சாயிநாதரே என்று நீ அழைத்தாயோ, சாயியப்பாதான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த நொடியிலிருந்து நான் உன்னை ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன்னை சந்தோஷ பாதையில் அழைத்து செல்வேன். உனக்கு அனைத்துமாக உன் அப்பா இருப்பேன் என்ற நம்பிக்கை வாக்குறுதியை நான் எடுத்துவிட்டேன். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இது அனைத்தும் உனக்கு தெரிந்தும் பின் ஏன் உன் பொன்னான நேரத்தை வீணடித்துவிட்டு பயத்தோடும் நிம்மதி இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய்? தேவையற்ற எண்ணங்களால் கண்டதையும் உன் மனதில் போட்டு யோசிக்காமல் நிம்மதியாக இரு. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். முழுவதுமாக கேள். உன் மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இன்று நிச்சயமாக நிறைவேறும். இது 100 அல்ல, 1000% உண்மை. உன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது. எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நம்ப பழகு. காரணமில்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் எதுவுமே நடைபெறாது. உன் வாழ்வில் அப்படி நல்லது நடந்தால் அதை உன் மனதில் வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப அதை அசை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியான தருணத்தை வாழ்ந்து கொண்டே இரு. அதுவே தேவையில்லாத செயல்கள் உன் வாழ்வில் நடந்தால் அதை அப்பொழுதே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. அதை உன் மனதில் வைத்து கொண்டால் தேவையில்லாத குழப்பமும் மன சஞ்சலமும் மனவேதனையும் தான் மிஞ்சும். ஒவ்வொரு முறை நீ பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் அதற்கான தீர்வை தேடி அலைந்து கொள்ளும் போதும் உனக்கு முன்பாக உன் சாயப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர உனக்கான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரச்சனைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் உன் மனதும் உன் வாழ்வும் நான் இருப்பதை உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேடு. பின் உன் பிரச்சனைகளுக்கான விடியல் உன் கண்களுக்கு பிரகாசமாக
ஏன் மிக பிரகாசமாகவே தெரியும். உனக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து பயப்படாமல், மனம் நொந்து போகாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பாமல், நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கண்களை திறந்து கொண்டு நன்றாகப் பார். உன் பிரச்சனைகளுக்கான விடிவு காலம், அதற்கான விடை உன் கண்களுக்கு தெரியும். அந்த நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையை வழிநடத்த உனக்கு இருக்கும் அனைத்து சோதனைகளையும் தீர்த்து வைக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறாய். நானும் அந்த மிகப்பெரிய ஆசையில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நன்றாக வாழ வைக்க. இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனம் அடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன்.
என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்கப் பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு. நீ மனதில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால் தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால், உன்னையே நீ தாழ்த்தி கொள்வதற்கு சமம். தாழ்த்தி கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொள்ளாமல் இருந்தால், இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்?
உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள். நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ, நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ, துன்பப்படுத்தினாலோ, காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் பலவளுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே.
அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதிற்கான அஸ்திவாரத்தை நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர்.